விஷு பண்டிகைக்கு கூட இந்த அளவு கஷ்டம் இருக்காது போல. ஆனா இந்த ஓணம் பண்டிகைக்கு இந்த பூக்கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடும் போல. நம்ம ஊர்ல வந்து இந்த நார்மலா வந்து கோலமா வச்சு கோலம் போடுவாங்க. அதுவே பரவாயில்ல போல. வேக வேகமா போட்டு முடிச்சிடலாம். ஆனா இந்த பூக்கோலம் ஒரு ஒரு இதழையும் எடுத்து போடுறதுக்குள்ள அப்பாடா அப்படின்னு ஆயிடுது. யாராவது ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு இருந்தா பரவாயில்ல. ஒருத்தர் எடுத்து குடுப்பாங்க. வேகமா ஒருத்தர் போடுவாங்க. ஸோ நானே தனியா பண்றதாலயோ என்னமோ தெரியல. கஷ்டமா இருக்கிற மாரி தோணுது. அதுக்கப்புறம் இருக்கிற பூவ எல்லாமே சேர்த்து வச்சு நான் வந்து இன்னைக்கு பூக்கோலம் போட்டுட்டேன். பூ கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்தது. அதனால சரி கொஞ்சமா வந்து இலை எடுத்துக்கிட்டேன். இந்த இட்லி கொத்து பூன்னு சொல்லுவாங்க. அது எங்க வீட்ல அந்த செடி இருக்கு. ஆனா அதிகமா வந்து பூ குடுக்க மாட்டேங்குது. ஸோ இலை அதிகமா இருந்தது. அதுலேருந்து கொஞ்சமா இலையும், செம்பருத்தியோட இலையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த பூக்கோலம் போட்டிருந்தேன். இந்த பூக்கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஓணத்தோட 4வது நாள். இதையும் சோதின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.